பயம். ஏங்க நல்லா இருக்கீங்களா? என்னத்த நல்லா என்னங்க பண்றது, வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சுங்க. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலங்க. சொல்றேன், உலகம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல, மக்கள் எல்லாம் எதை நோக்கி போறாங்கன்னு தெரியல. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க போனாலும் வேலை வெட்டி இல்ல, ஒண்ணு இல்ல. குடும்பத்துல எதுவும் பிரச்சனையா? இல்லங்க, எல்லாம் பிரச்சனை தான். வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு. வாழ்க்கையில இன்பம் துன்பம் இருக்கத்தான் செய்யும். அப்புறம் வாழ்க்கையில அப்புறம் சந்தோஷமா இருந்தாலும் வெளியில போனா ஒரு வேலை இல்ல, ஒரு வெட்டி இல்ல, எப்படி சம்பாதிக்கணும் வழி இல்லாம இருக்குங்க. வெளிப்படையா பேசுங்க, என்ன பிரச்சனை குடும்பத்துல? அது ஏன் கேக்குறீங்கன்னா, என்ன சொல்லுங்க. மிட்டாய் எதுக்கு கேக்குறேன்னா, இந்த உலகம் எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. ஒரு பொம்பளை பிள்ளை தனியா போக முடியலங்க. நாடு கெட்டு போயிடும். நம்ம வந்து எந்த நேரத்துல போகணுமோ அந்த நேரத்துல போகணும், கெட்ட நேரத்துல போக கூடாது. ஒரு விவசாயம் இல்ல, ஒரு வேலை இல்ல, வெட்டி இல்ல, ஒண்ணு இல்ல. எப்படி நம்ம சம்பாரிச்சு எப்படி சாப்பிட போறோம்னே தெரியலங்க. வாழ்க்கை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கெல்லாம் இறைவன் வழிகாட்டுவான், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் சொல்லுவாரு, என்ன சொன்னாரு, கடவுள் கொடுப்பாரு கடவுள் கொடுப்பாருன்னு வீட்டுக்குள்ள மல்லாக்க படுத்திருப்பாராம். ஏன்னா கடவுள் கூரை வச்சுட்டு கொட்டுவாராம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்துட்டு செத்தே போயிட்டாராம். கடவுள் வந்து ஒரு வாட்டி தான் வழிகாட்டுவாரு, அதை வச்சு நம்ம தான் பயன்படுத்திக்கிறோம். அந்த மாதிரி சொல்லாதீங்க நீங்க. அதான் சொல்றாங்க, உலகத்தை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆமாங்க, இந்த தமிழ்நாட்டுல பிறந்த நீங்க இல்லையா? உலகத்தை நினைச்சு நீங்க கவலைப்படுறாங்க, கவலைப்படுங்க. நம்ம எப்படி வாழலாம், நம்ம எப்படி பிள்ளை வச்சு காப்பாத்தலாம், நம்ம எந்த ரூட்ல போனா கிளியர் ஆகும் அப்படின்னு நீங்க நினைங்க. அதுதான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த குடிகாரப்ப எல்லாரும் கல்யாணம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நானும் கல்யாணம் பண்ணேங்க. அப்படி வாங்க, ரைட், நல்லா தானே. கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஏங்க ஒண்ணுக்கு வழி இல்ல. கொஞ்சம் தெளிவா பேசுங்க, ஒண்ணும் புரியல. நீங்க என்னமோ சொல்ல வர்றீங்க. எப்படி சொல்றேன்னே தெரியலங்க. அந்த குடியார பையனை கட்டுன நாள் முதல்ல இருந்து கல்யாணம் எப்ப பார்த்தா குடிச்சுதான் திர்றாங்க. கணவன் வந்து குடிகாரனா? அடையாங்க, இதுக்குத்தான் பெரியதா பேசிக்கிறாங்க. என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். இந்த பாருங்க, குடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்ப வந்து ஒரு 30 வருடம் 40 வருடம் முன்னாடி எப்படி தெரியுமா, ஒரு கிராமத்துல ஒரு 100 குடி 200 குடி இருந்துச்சுங்களேன். அதுல வந்து தெரியாம 2 ஆளு 3 ஆளு சாப்பிடுவா. தண்ணி சாப்பிட்டுட்டு தெரியாம தலையில துணியை போட்டுக்கிட்டு, நம்ம குடிக்கிறது யாரும் பார்த்தா அனாவசியமா இருப்பாங்க, தலையில துணியை போட்டு வந்து படுத்த காலம் ஒரு காலம். இப்ப இருக்கிறதுல எல்லாருமே குடியா கிடந்தா, அப்புறம் இருக்கிறதுல ஒரு 1% 2% தான் குடிக்காம இருக்க ஆளு. இப்ப எல்லாம் குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு வராங்க. நம்ம இருக்கிற ஆளு கூட விட்டு போய் இருக்கிற காலம்லாம் இருக்கு. ஆமாங்க, அதனால ஒரு பெரிய இப்ப எல்லாம் குடிச்சிட்டு தெரிஞ்சா குடும்பத்தை யாரு பாக்குறது? அந்த ஆளுக்கு புரியுதா கொஞ்சமாச்சு? நீங்க கொஞ்சமாச்சும் முயற்சி பண்ணிடலாம் இல்லையா திருத்துறதுக்கு? நானும் எவ்வளவுதான் சொல்றேன், கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆயிருச்சுங்க. 3 வருஷம் ஆச்சா? சரி. குடிக்காதேன்னு சொல்ற, குடிக்காத கேட்க மாட்டேங்கிற அந்த ஆளு. அப்படியா? கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு புழு பூச்சி இருக்கா, ஒரு புள்ள குட்டி இருக்கா, கொஞ்சமாச்சும் இந்த ஆளுக்கு ஒரு அறிவு இருக்கா சொல்லுங்க பாப்பா. நீங்க ஆதங்கப்படுறதுல நியாயம் இருக்கு. நான் சொல்ற மாதிரி கேளுங்க. எதுவும் தண்ணி சாப்பிட்டு வரானா? டெய்லி குடிச்சிட்டு வர்றாங்க அந்த ஆளு. உங்களுடைய கணவரை வந்து நீங்க மச்சானுக்கு புரியலாம், மாமானுக்கு புரியலாம், இப்படி எப்படி புரியும்? மாமானுக்கு புரியலாம். அருமையான வாசங்க. நாளைக்கு என்ன பண்றீங்க? நான் சொன்ன மாதிரி நாளைக்கு தம்பி தண்ணியை போட்டு வந்தா நீங்க என்ன பண்றீங்க? மாமா வாங்க மாமா, இங்க உட்காருங்க மாமா, பால் சாப்பிடுங்க மாமா, பழம் சாப்பிடுங்க மாமா, அங்க உட்காருங்க மாமா. ஒரு ஆதரவா பேசி பாருங்க. ஒரு வாரத்துக்கு நம்ம டப்பு உடனே சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கொண்டாட்டி அப்படி பேசுறது அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சிருவான். ஆனா நீங்க உங்களுடைய செய்ய பார்த்தா எப்படி தர மாதிரி இல்லங்க. நான் பணிவாலாம் பேசி பார்த்துட்டேங்க, ஒன்னும் கேட்கற மாதிரி இல்லங்க. சரி, நம்ம புரிஞ்சதான் சரியில்லையே. சரி, ஒரு பொண்டாட்டி இருக்காளே, அவளுக்கு ஒரு நல்ல நாள் பெரிய ஒரு துணிமணி எடுத்து கொடுப்போம், ஒரு நகை நட்டு எடுத்து கொடுப்போம், ஒரு வளைமணி எடுத்து கொடுப்போம், அதுலேயாச்சும் எடுத்து கொடுத்துருலாங்க ஒரு ஆம்பளை. சொல்லுங்க. பெண்களால முடியாது இந்த விஷயம் வச்சுனா இருக்கா? நீங்க தான் கணவரை திருத்துறதுக்கு முயற்சியில ஈடுபடணும். என்னத்தை திருத்துறது? நாங்க கல்யாணம் பண்ணி குடும்பம் பண்ண வந்தோமா இல்ல டீச்சர் வேலை பார்க்க வந்தோமா? என்னமா அது? அப்புறம் கல்யாணம் பண்ணி புருஷனை திருத்தணும், அவர் புள்ள பத்தணும், பிள்ளைகளை பார்க்கணும். தன்னுடைய டீச்சரா நம்ம தன்னுடைய வசப்படுத்துறோம்ல, எப்படி கணவனை எத்தனை வாடி வசப்படுத்துறது? என்ன போட்டுக்கிட்டீங்க? என்ன நீங்க வேற? சரி, புருஷன் தான் சரியில்லை, புருஷனால ஒன்னும் ஆகலையே,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டி கடை வைப்போம்னு பொட்டி கடை வச்சேன். ஓ ரைட். எப்படின்னா வந்து கட்டின புரிஞ்சு வந்து சுத்தப்பட்டு வரல பையன் இருக்குல்ல. ஆமாங்க. சரி பொட்டி கடை வைப்போம்னு சொல்லிட்டு பொட்டி கடை வச்சாங்க. சரி பொட்டி கடை வச்சியா? நல்லா ஓடி இருந்துச்சு. வியாபாரம் ஓடிக்கிட்டா? வியாபாரம் நல்லா ஓடி இருந்துச்சு. குடும்பம் ஓரளவு ஓடி இருந்துச்சுங்க. ரைட். புருஷன் ஓடி குடிக்கிற இடத்துக்கு ஓடிட்டு தான் இருந்தாரு. ரைட். திடீர்னு புருஷன் என்ன பண்ணிட்டாரு, நான் திருந்திட்டேன், நான் இனிமேல குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறேன், கடையும் நல்லா பாத்துக்கிறேன். ஆண்களை வந்து என்னைக்குமே தரக்குறவா இடக்கூடாதீங்க. ஏன்னா கால சூழ்நிலை தண்ணி சாப்பிடுற மாதிரி இருக்கு. சரி அப்படியே இருக்க மாட்டாங்க. உங்க ஆவல் லட்சணத்தை கேளுங்க. சொல்லுங்க. சிரிச்சுக்கிறீங்க. ஆமா கடையை நான் பாத்துக்கிறேன்டி, நீ ஏன் கவலைப்படுற, நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற, நான் குடிக்கவே மாட்டேன் இனிமேலுக்கு, குடும்பத்தை நான் கட்டி காவந்து பண்ணு சொல்லிட்டு சொன்னா. சரி நம்ம புரிஞ்சு திருந்திட்டாரு, ரொம்ப நல்லவர் ஆயிட்டாரு நினைச்சுக்கிட்டு மச்சான் வந்து அந்த கடையை பாத்துக்கிறங்க, நான் அங்க இதுக்கு ஒரு வேலையா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி காலையில போயிட்டு போனேன். வர்ற என்னாச்சு, கல்லாப்பட்டில ஒண்ணு இல்லங்க, ஒரு பைசா இல்ல, ஒரு ஜாமான் சட்டு இல்ல. இந்த ஆளு என்ன பண்ணா ஏது பண்ணாத அப்படியே வித்து விட்டு கொண்டே குடியல்ல விட்டு. வியாபாரம் ஓடி இருக்காது, ஆய்வுனா எங்களே குறை சொல்லுங்க. வியாபாரம் ஓடி இருக்காது, காசு இருக்காது, இதனால என்ன பண்றது, ஜாமானா இருந்தது இல்ல. சரி எங்க ஆளை காணுமே சொல்லிட்டு தேடுறேன், தெரு தெருவா அலையிறேன். ஐயோ நம்ம புருஷனை காணுமே, எங்க போய்த்தான்னு தெரியலன்னு சொல்லிட்டு தேடுறேன். தண்ணியை குடிச்சிட்டு சாக்கடையில வந்து கிடக்குறாங்க. அந்த ஆளு பண்ணிய கட்டி பிடிச்சு கிடக்குறான். அப்புறம் அவனை என்ன பண்றது சொல்லுங்க நீங்க. என்ன தெரியுது, பெருசா பேசுறீங்க. ஒரு தண்ணியை போட்டு பண்ணி குட்டியை கட்டி பிடிச்சு கிடக்குறான்னா இதுல இருந்து உங்க நடவடிக்கை, உங்க நடவடிக்கை தப்பா தெரியுது. பண்ணி குட்டியை கட்டி பிடிக்க தெரிஞ்ச ஆளுக்கு உங்களை கட்டி பிடிக்க தெரியல. நீங்க தான் உங்களுக்கு நடந்துக்கல. இதே கடைசியில் என்கிட்ட பண்ணி குட்டியை கட்டி பிடிக்க, பண்ணி குட்டியை போய் கட்டி பிடிக்க கிடக்குறா அப்படின்னா நீங்க இருக்கீல்ல, நம்ம மனைவி கட்டி பிடிக்கணும்னு ஒரு நினைப்பு இருக்கலாம்ல. அப்ப நீங்க நடந்துக்கிற விதம் சரியில்லை. நம்ம குடிச்சிட்டு பொண்டாட்டிட்ட போனா பொண்டாட்டி உதப்பான்னு பண்ணி கட்டி பிடிச்சி கிடக்குறாப்ல. ஆமா அந்த பயம் இருக்குது. சரி ரைட், அதுல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது திருத்திக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. சரி நம்ம புருஷன் திருந்தே மாட்டான்னு சொல்லிட்டு சரி ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கியாச்சும் வளர்ப்போம், அதாச்சும் வச்சு காலத்தை ஓட்டுவோம். பெட்டிக்கடை சுத்த விட்டு வராது, ஆட்டுக்குட்டி வாங்கி வச்சிருவோம். பொட்டி கடை தான் கவுந்து போச்சு, ஆட்டுக்குட்டியை வாங்கி வளர்ப்போம் சொல்லிட்டு ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கினாங்க. சரி சரி நான் பாட்டுக்கு நான் ஒண்ணு ஆடு விட்டுன்னு மேய்ச்சிக்கிட்டு தெரிஞ்சேன். இந்த ஆளு குடிக்கிறவன் குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிறேன்னா சரின்னு ஒரு நாள் வந்து அடியே கவலைப்படாத, நான் செஞ்ச தப்பு தான், அந்த ஆட்டை கூட நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான். வேலைக்கு போ அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு சரி பாத்துக்கிறங்க மாமான்னு சொல்லிட்டு நான் போயிட்டாங்க. சாயந்தரம் வர ஆட்டை காணும், ஆடை நீ கவலைப்படாத. ஐயா குடிக்கிறாப்லங்க.
இடையினத்துல பிரச்சனையா இருக்குன்னா எப்பவுமே பிரச்சனையா இருக்கும். நாரத கூறியபடி வேடுவனார் மாதிரி நாம் வந்து விட்டோம். ஆளோலம் சோதி என்ற ஓசைக்கு முன்னாடி ஓசை காணவில்லையே. ஓசை கேட்பதற்கு முன்பதாக கேட்காது. ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி. திருவேற்காட்டினிலே வாழும் கருமாரி. ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி. ஊருக்கெல்லாம் இவள்தான் உபகாரி. காட்டினிலே வாழும் கருமாரி. ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி. பேருக்கு நீ காத்திடுமா பேருக்கெல்லாம் நீ போல் காத்திடுவ. பேருக்கு நீர் போல் காத்திடுவாள். அந்த வேண்டிடும் வரும் தந்து பாட்டிடுவாள். அந்த வேண்டிடும் காத்திடுவாள். ஊருக்கெல்லாம் இவள்தான் உபகாரி. பாருக்கெல்லாம் அன்பை தருமாறி வாழும் பக்தர்களின் உள்ளங்களில் அருமாறி. பாருக்கெல்லாம் அன்பை தருமாறி வாழும் பக்தர்களின் உள்ளங்களில் அருமாறி. யாருக்கு வாழ்வழிப்பால் தருமாறி. யாருக்கு வாழ்வழிப்பால் தருமாறி. யாருக்கு வாழ்வழிப்பால் தருமாறி. இந்த ஏழைக்கும் கை கொடுத்து காத்திடுவாள். இந்த ஏழைக்கு கை கொடுத்து காத்திடுவாள். ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி. திருவே காட்டினிலே வாழும் கருமாரி. ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி. ஆளோலம் சோ கிளிநாடும் வழியும் இடம்நாடும் பக்கம் மதிநாடும் முகம் பார்த்தோரை பரவசமாக்கிறது. கிளிநாடும் ஒளியும் இடம்நாடும் பக்கமும் கிளியே பார்த்தா கூட அசந்தமா. இப்படி ஒரு அருமையான பிசல்லாத சாரீரமாய் அப்படிப்பட்ட சாரீரோடு பண்ணி எப்படி வந்தால் அது பொருத்தமா இருக்கும் என்றால் அதை கூடுதா குறைதான்னு பார்க்கணும். நீங்க பேசிட்டு நான் ஒரு பாட்டு ஒண்ணு பாடிக்கிறேன். சரி, இந்த கூப்பிட்டா மலர் கூப்பிட்டா மலதேடி வந்து வரும். செய்தி குறிப்பிட்டா கொய்யாவை கிளிகள் கொத்தும். சிந்தித்தால் வருகின்ற கவிதை போலே கண்கள் சந்தித்தால் வர வேண்டும் உண்மைக்காக. காதலனை தேடுங்கள் கண்ணில் வந்த மை எழுதி மேலும் கீழும்
இருக்கும் பொழுது உணர்ச்சியலைகள் திரண்டு திரண்டு கரை கடக்கும் நதிகள் இவைதானே தன்னை சேர்ந்தது உந்தன் இளநெஞ்சோ என்னை சேர்ந்தது செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெருந்தொருத்தி எப்பொழுதும் என்னாலும் உன்னுடைய பூவாழம் இல்லையே இல்லையே எங்கும் இந்த ஆகாயம் ஜன்னல் வழி நாள்தோறும் மின்னல் உன்னை கை காட்டும் அம்மம்மா என்னைத்தான் ஆசை வெளியிடாட்டும் உனக்கும் எனக்கும் இருக்கும் நெருக்கம் இளமை தொடர்ந்து முதுமை வரைக்கும் உனக்கும் எனக்கும் இருக்கும் நெருக்கம் இளமை தொடர்ந்து முதுமை வரை விழாவான சொந்தமானது தெய்வம் முடி போட்ட பந்தமானது செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெருமருத்தி காதலனை தேடி வந்தால் கண்ணில் வந்த மைகள் மேலும் கீழும் ஆடுகின்ற மூலிகைதான் மீண்டும் நான் படைக்கும் நூலகம் நாளெல்லாம் மீண்டும் நான் படைக்கும் நூலகம் செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெருமருத்தி தெய்வரம்பை முன்னார் திருமணங்கெல்லாம் கைவரந்தவன் என்று பெற்றுவிட்டானோ இவர்களுக்குள் அமர்ந்த சிவனார்க்கிய தெய்வ வடிவெடுத்த செயல்களை விடுதானோ வந்தெழும் கையால் வரணித்தும் மதனை வந்தெழுப்பு கொண்ட மகராசி வந்தானோ கம்மியன் கையால் காய்ச்சி அடித்து விடுத்திராமல் செம்மலோரன் கைமலரால் செய்துவிட்ட முப்பாய்கள் சம்போக வெள்ளி போது பாருமானதுதான் ஒப்புறானே வேறப்பா 5 ரூபாய்க்கு சிங்காரி 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 நல்லையில் காலோடு கால்பிள்ளி அனுராக போக கலவி செய்தார் வாளோடு சேர்ந்த பழம் போல் திட்டிக்கும் பழுதில்லை மாதவன் மகளாம் இந்த மாதவ மங்கை மாதவன் மகளாகி மாதவ மங்கை மனதுக்கு செய்தவனிதா மணியாம் இளமங்கை மாதவன் மகளாகி மாதவ மங்கை மனதுக்கு செய்தவனிதா மணியாம் இளமங்கை மாதவன் மகளாகி மாதவ மங்கை மனதுக்கு செய்தவனிதா மணியாம்
முழுது ஜவாத கதம் பூசி காஞ்சிபுரம் வெண்சலவை கண்டிட்டு சில கட்டி ஆடக பொன் வெட்டிட்டு அழகுவழி தண்டிட்டு பாடகள்ட்டு பசுமஞ்சள் கட்டி கால் சிலகை ஜல் 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 தெரியாது ஜல்லே பாடி பார்ப்போம். ஏரி கரையில் மேல கொஞ்சம் பேசுவோம் புயலே என்னை மனத்தோடையில திட்டு போல போல கழுகாசலத்தில் சம்பவம் விட்டுருங்க. கத்தி பாடினாதான் தொண்டை உடஞ்சு உங்களுக்கு உடைய வேண்டியதில்லை. எனக்கு என்ன குறைன்னு கேட்பீங்க, உங்களுக்கு குறையில கொஞ்சம் கூட தெரியுது. உங்களுக்காவது பரவாயில்ல, எனக்கு என்னன்னே தெரியல. 2 நாள் ஒரே குழப்பமா இருக்கு. அருமையான இடம், அருமையான ஒளிபெருக்கி மைக் செட்டு தான் 50 ரூபாய் அமைச்சிருக்காரு. இதுல என்ன பிரச்சனைனா கூடுதலா குறையா தெரிஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுதான் இப்ப தெரிய மாட்டேங்குது. வருகிறார் வனத்துடைய காவலர், மான்குட்டியை தேடி வந்தேன், குட்டி உள்ளே நுழைந்துட்டு அப்படின்னு சொல்லாம இல்லை, இன்னொரு பாட்டு பண்ணலாம்.
கேசட் நல்லா இருக்கும், ஒரு பாட்டு பாடுவோம். பக்கம் மேலமா அருமையா அமைஞ்சிருக்கு. ஆமா, 4 மத்தி பாக்கலாபமயிலே ஓடி நீ பாக்கலாபமயிலே வந்து கனியமும் தந்து மகிழ்ந்திடவேவா வந்து கனியமும் தந்து மகிழ்ந்திடவேவா பாக்கலாபமயிலே ஓடி நீ பாக்கலாபமயிலே தமிழ் கலையேடி துள்ளி துள்ளி விளையாடவா கலாபமயிலே தமிழ் கலையேடி துள்ளி துள்ளி விளையாடவா ஓடி வா கலாபமயிலே ஆலையில் கரும்பானே ஆழியில் துரும்பானே ஆலையில் கரும்பானே ஆழியில் துரும்பானே காலமெல்லாம் உந்தன் காதலில் மெலிந்தேனே காலமெல்லாம் உந்தன் காதலில் மெலிந்தேனே பின்னோடு விளையாடும் வளர்மதியே பின்னோடு விளையாடும் வளர்மதியே கண்ணோடு கடில் வாடும் கலைநிதியே எவ்வளோ மரவேனே எழிலதியே எவ்வளோ மரவேனே எழிலதியே நலிடை கொடியேனி அண்ணனடைகளோடு நலிடை கொடியேனி அண்ணனடைகளோடு வாராயோ இன்பம் தாராயோ இங்கு வாராயோ இன்பம் தாராயோ சுந்தரவள்ளி சுந்தரவள்ளி வள்ளி சுந்தரா சுந்தரா வள்ளி என்ன அத்தான் என்று கேட்டால் முத்தா சிந்தி கல்லு கூட சார் கண்கள் இரண்டும் என்று உன்னை கண்டு பேசும் காலம் இனிமே நம்மை ஒன்றாய் கூடு சேர்த்தோ